ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புறாங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீடிங் கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடிக்க போகிறது வந்து எதை வச்சு அடிக்க போகிறோன்னா பக்ஸ் பெட்டி தான். அதாவது ஆப்பிள் பெட்டி வச்சு தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம். இதை இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கேன். அண்ட் இப்போதைக்கு ஒரு 4 ஆப்பிள் பெட்டி, அப்புறமா ஒரு 5 ஆப்பிள் பெட்டி இருந்துச்சு. அதில் 4 ஆப்பிள் பெட்டி வந்து இப்போ முழுசாக இருக்குது. ஒரு ஆப்பிள் பெட்டி ஃபுல்லாக உடச்சி எடுத்தாச்சு. அதனால் இப்போது அதை வச்சு நம்ம வந்து புறாங்களுக்கு ஒரே ஒரு ப்ரீடிங் கேஜ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் வலை, அப்புறமா வந்து கொஞ்சம் இந்த கட்டைங்களை வச்சு ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி பார்ப்போம். நம்ம ரெடி பண்ணுறது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆச்சுன்னா இதே மாதிரி ஆப்பிள் பெட்டி வாங்கி ஃபுல்லாகவே புறாங்களுக்கு ப்ரீடிங் கேஜ் அடிப்போம். செட் ஆகாத பட்சத்தில் நம்ம வேறு ஏதாவது ஒரு பிளான் வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு வாங்க நம்ம 1 by 1 நம்ம வந்து எப்படிலாம் வந்து அடிக்கிறோன்னு பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எல்லா கட்டையுமே பக்காவாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன ஆகிட்டுன்னா, நம்மள்கிட்ட ஆணி வந்து சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சுத்தமாக ஆணி இல்லை. கொஞ்சோண்டு ஒரு 4-5 ஆணி தான் கிடக்கு. அதுவும் பெண்டான ஆணியாக தான் கிடக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒத்த கையில் திறக்க முடியல. உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஆணி ரொம்பவே குறைவாக தான் கிடக்கு. அதுவும் பெண்டாகி தான் கிடக்கு. இந்த ஆணி நமக்கு பத்தாது அடிக்கிறதுக்கு. அதனால் இந்த ஆணியை இதே மாதிரி ஆணியை வந்து கடையை போய் வாங்கிட்டு தான் வரணும். வாங்கிட்டு வந்து அடிக்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்மள்ட்ட வந்து ஆணி இல்லைன்னு. ஆனால் ஆணி வந்து அதுக்கு தேவைப்படும் தான், தேவைப்படாதுன்னு சொல்லலை. இன்னும் ஆணியும் வாங்கலை. நான் வந்து அதுக்கு முன்னால் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, உடைக்க வேண்டிய ஒர்க் இருக்குது. அது எல்லாத்தையும் உடச்சி முடிச்சுட்டு போய் வாங்கிக்கிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா சாப்பாடு மத்தியானம் போய் வெளியே வாங்கணும். டபுள் டைம் அலையிறதுக்கு ஒரே டைம் அலைஞ்சிட்டு போயிடலாமேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவோம் அலைந்துன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு உடச்சிருவோம். தேவையான அளவுக்கு ஃபுல்லாக உடச்சி பக்காவாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஆணி வாங்கிட்டு வருவோம். இப்போதைக்கு நான் வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் பெட்டியை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பிள் பெட்டி வாங்கும் போது அது இப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் ஹைட்டு லென்த்து எல்லாத்தையும் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். ஹைட் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 தான் ஹைட்டு 20 தான். இப்போ லென்த்து பார்ப்போம். லென்த்து 21 பார்த்துக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா 14 13 14 வரும் பார்த்துக்கோங்க. இதில் இங்கே ஒரு 3 கட்டை கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கீழே ஒரு 3 கட்டை, பின்னால் 2 கட்டை, சைடில் 2 கட்டை, இந்த சைடில் 2 கட்டை இல்லை 3 கட்டை கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக அடிப்பாங்க பார்த்துக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் இப்போ மொத்தம் 5 டப்பா இருந்துச்சு. அதில் ஒரு டப்பா ஃபுல்லாக உடச்சி இதில் பாதி கட்டை, அதுக்குள்ளே பாதி கட்டை போட்டிருக்கேன். உடஞ்ச கட்டைங்க ஃபுல்லாக அதுலேயும் ஃபுல்லாக கிடக்கு. அதில் எல்லா கட்டை ஃபுல்லாக நான் உடைக்கும்போது உடையாத கட்டைங்க ஃபுல்லாக அதில் கிடக்கு. மேக்ஸிமம் தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ஆணி இருக்கும். இந்த ஆணி வந்து இந்த ஆணினால இந்த கட்டை வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. தட்டும் போது அது உடைக்கும்போது பார்த்து பொறுமையாக உடச்சி எடுக்கணும். இந்த கட்டைங்க அடிக்கும்போது உடச்சிடக்கூடாது, பார்த்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே அது மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஹைட்டு வந்து 1.10 வந்து தேவை. இதில் வந்து நமக்கு 20 தான் ஹைட் வந்து இருக்குது. எனக்கு 1.10 தேவைன்னா 1 அடி 10 சென்டிமீட்டர் வந்து தேவைன்னு சொல்கிறேன். நான் வந்து 1.10ன்னு சொல்கிறது 16 இன்ச்சஸ் வந்து 16 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் தேவை. டேப்பில் பார்த்துக்கோங்க. இந்த ஹைட்டு நமக்கு தேவை 40 சென்டிமீட்ரு. நான் இப்போ அந்த 2 பாக்ஸும் சேர்த்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னால் அக்யூரேட்டாக உட்கார வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு குத்து மதிப்பாக உட்கார வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இப்போ நமக்கு ஹைட் வந்து கரெக்டாக 40 வந்து இருக்குது பாருங்கள். ஆனால் நமக்கு வந்து அதே வந்து லென்த்து வந்து 1.5 தான் இருக்கணும். லென்த்து வந்து 1.5 இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. லென்த் வந்து கண்டிப்பாக 1.5 வந்து இருக்கும். 1.5னா ஒரு அடி அப்போ 15 சென்டிமீட்ரு, அதாவது 20 வரும்.
20 வராது, 18 தான் வரும். 1.5னா நமக்கு வந்து 20 வருது. பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த 5ன்னு போட்டிருக்கல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 17 தாண்டி 4 5ன்னு போட்டிருக்கல, 40லேருந்து 5 சேர்த்தா 45, அதான் 1/2 அடி வச்சு 1.5 அடி. அதில் தான் நமக்கு வந்து முடியணும். ஆனால் இது 1.5 அடி தாண்டி இருக்கா, அதனால் இது கொஞ்சம் கட் பண்ணணும். அதுக்குமா பிரெத்து வந்து நமக்கு வந்து 2 அடி தேவை. நமக்கு இதில் வந்து பிரெத் அளந்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 அடி கொஞ்சம் கூட தான் இருக்குது, 35 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நமக்கு தேவையானது எங்கே இருக்குன்னா அது இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு நீளம் வேணும் நமக்கு. கிட்டத்தட்ட 2 பெட்டி வந்து சேர்த்தா தான் வரும் அந்த நீளம். இப்போ நம்ம அதை தான் அதில் வந்து ட்ரை பண்ண போகிறோம், வருதா இல்லையான்ட்டு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா சென்டிமீட்டர்ஸ் வந்து இதை வச்சு சுற்றியில் வச்சு தட்டி உடச்சிட்டு, இதை வந்து திரும்பி தட்டி இதில் வச்சு இப்படி வச்சு ஆணி அடிக்க போகிறோம். இப்போ வாங்க நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆரம்பித்ததில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கட்டையை உடைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி கட்டை உள்ள விரிசல் விட்டு கிடக்கு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ உடச்சினா கட்டை நொறுங்கிடும், இந்த கட்டை துண்டாக நொறுங்கிடும். அதுக்காக ஒரு புது கட்டையை வந்து எடுத்து, நல்ல கட்டை தான், உடையாது. சைடில் மட்டும் கிராக் விட்ருக்கு. நான் வந்து அளந்து பார்த்ததில் நமக்கு வந்து இதில் வந்து 12 சென்டிமீட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு கட்டை. அந்த கட்டை 12 சென்டிமீட்டர் கட்டை தான். அதனால் அதே அளவுக்கு நம்ம அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். 12 சென்டிமீட்டர் அளந்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தால் நமக்கு வந்து லென்த்து வந்து போகும்போது இதில் வந்து சின்னதாக உடஞ்சிருந்துச்சி. இது 10ஆவதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நமக்கு லென்த்து வந்து 50 இன்ச்சு தேவையில்லை. நமக்கு வந்து 21 இன்ச்சு இருந்தால் போதும், அதாவது 18 இருந்தால் போதும், 18 இன்ச்சு இருந்தால் போதும். அதனால் நமக்கு வந்து 18 போதுங்கிறதுனால 18 நம்ம மார்க் பண்ணோம். அதாவது கரெக்டாக அந்த 1.5 அடியில் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகிருந்துச்சி. சரி, இது பரவாயில்ல, இது பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இது அடியில் தான் போகுது. இதில் நம்ம ஒரு சின்ன கட்டை கொடுத்து அதில் வந்து கீழே ட்ரே மாதிரி செட்டப் போடலான் இருக்கோம். அதனால் நமக்கு இது போட்டாலும் சரி போடலாலும் சரி நமக்கு பிரச்சனையே இருக்காது. இவ்வளோண்டு தான் மொத்தமே இருக்குது. இதில் கட் ஆகிட்டுனா இவ்வளோண்டு தான் மொத்தமே இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்துட்டு போதுன்னு சொல்லி விட்டாச்சு. அதனால் இப்போ வந்து இது வந்து உடச்சி கரெக்டாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட்டையை துண்டை வெட்டி எடுத்தாச்சு. அந்த புளியவும் இந்த சுற்றிலையும் வச்சு அடித்து உடச்சாச்சு. நீளத்தை உடச்சிட்டோம். இப்போ வந்து அகலத்தை தான் வந்து உடைக்க போகிறோம். நீங்கள் எப்பவுமே இதுமாதிரி வெட்டாக இருந்தாலும் சரி, உடைக்காதான் இருந்தாலும் சரி, இதுமாதிரி ஒரு பென்னில் பென்சிலை வச்சு ஸ்கேலை வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு உடைக்கும் போது செதறாமல் இருக்கும். அந்த கோட்டை வச்சு அழகாக உடச்சிட்டு போயிடலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கோடு படாமல் நீங்கள் வாடகை வெட்டினீங்கன்னா செதறது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இது வந்து இப்போது வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அகலத்தையும் கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இதில் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடு இருக்கிறது தெரியும். நான் மெஷர் பண்ணதுலேயே தப்பாக பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கோடு வந்து தப்பு கோடு, 2வது கோடு தான் கரெக்டான கோடு. அதில் கரெக்டாக வச்சு வெட்டிட்டேன். அதனால் நீங்கள் மெஷர் பண்ணுவோம், கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கட்டைக்கு இதை வந்து இதில் வச்சு அடிக்கிற மாதிரியான இதில் வந்து தான் மெஷர் பண்ணேன். அதோ கரெக்டாக இதை வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு கரெக்டாக வந்துட்டு இங்கிட்டு கரெக்டாக வந்துட்டு இதே மாதிரி இதை ஃபுல்லாக இப்போ வந்து தட்டி உடச்சி எடுக்கணும். வாங்க 1 பை 1 நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். பண்ணி எல்லாம் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை வந்து காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கட்டையை துண்டாக உடச்சி எடுத்துட்டோம். வேணால் பாருங்கள், இப்படி இருந்த கட்டையை பொறுமையாக அளந்து டேப்பை வச்சு அளந்து அப்புறமா நம்ம ஸ்கேலை வச்சு கோடு போட்டு பக்காவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட்டையில் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த கட்டையில் வச்சு அடிக்கணும். அதான் நம்ம டாஸ்க்கு. வாங்க அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வேலையை முடிச்சாச்சு, பக்காவாக அடித்து முடிச்சிட்டோம். இது வந்து உருவன ஆணி நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து இருந்துச்சு. அந்த ஆணியை வச்சு பக்காவாக அடித்தாச்சு, வச்சு தரமாக அடிச்சிட்டோம். செம்மையாக ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் சீரியஸாக இப்படி ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்குன்னு நினைக்கல. ஆனால் சூப்பராக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அளந்து காமிக்கேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க கரெக்டாக இவ்வளோ இருக்குன்னுட்டு. 1.5 அடி கரெக்டாக இருக்குது லென்த்து. அகலம் தான் இனிமேல் நம்ம செட் பண்ண வேண்டியது. அகலம் மட்டும்தான். அகலம் 2 அடி வேணும் நமக்கு. 2 அடியில் 21 வேணும். நான் அகலம் வேணால் உங்களுக்கு எடுத்து காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த தூரம் போகிறோம் அகலத்துக்கு.
ஏன்னா இவ்வளோ தான் மேலே கட்டை மேலே கூண்டுலேருந்து அடிச்சிருக்க கட்டை இவ்வளோ தூரத்துக்கு தான் அடிச்சிருக்காங்க. இந்த 21 நமக்கு போதும். 22 தாண்டி இன்னும் ஒரு 3 இன்ச்சு போட்டால் 24 வரும். அது 2 அடி. 21 நமக்கு போதும். ஆல்ரெடி 14 இருக்குது. இன்னும் ஒரு 7 சேர்த்தா போதும். 21 வந்துடும். 7 சேர்க்கறதுக்கு நம்ம கட்டை ரெடி பண்ணியாச்சு. ஆணி தான் இதுக்கு மேலே இல்லை. அதுலேருந்து உருவ ஆணி வச்சு அதை அடிச்சிட்டோம். அதுக்கு மேலே ஆணி இல்லை, போய் வாங்கிட்டு தான் வரணும். இதேமாரி அந்த கட்டையும் இன்றைக்கி முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்த குண்டை அடித்து முடிக்க வைப்பேன். முடிக்கணும்னா நாளைக்கு இந்த குண்டை அடித்து முடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு கட்டைங்க வந்து நிறைய தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதில் முன்னால் மட்டும் அடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறமா சைடில் அடிக்க வேண்டியது இருக்குது. அதேமாதிரி அதில் அடிக்க வேண்டியது இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம இதில் வெட்டுன மிச்ச கட்டைகளே இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருக்குது. இதுலேயே நிறைய கட்டைங்க இருக்குது நமக்கு இதில் கொடுக்கறதுக்கு. இதில் ஃபுல்லாக கொடுத்தாலே வந்துடும். இதில் நம்ம பாதியை வெட்டி தான் நம்ம இந்த சைட்லேயும் கொடுப்போம். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக இதுவும் இருக்குது. இதில் 2 கட்டையாக கொடுத்து கூட அடிச்சுக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம கட்டை இப்போ இருக்குது. நம்ம கீழே ஒரு 2 கட்டை மட்டும்தான் வரும் அந்த 14க்கு. அதேமாதிரி அதில் 2 கட்டை வரும். இன்றைக்கி இந்த 2த்தையும் முடித்து 2த்தையும் சேர்த்து அடிச்சிடுவோம். முன்னால் டோர் வைக்கலாம் நாளைக்கு தான் வைப்போம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி டைம் இருந்தால் இன்றைக்கி வைப்போம், இல்லை நாளைக்கு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது கடைக்கு போய் ஆணி வாங்கிட்டு உங்களுக்கு அதை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அதை அடித்து முடித்து செட் பண்ணதோட இதை வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி அடிக்குமோ அதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஆணி மட்டும் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கடைக்கு போனோம். ஆணி இல்லைங்க, கடையே இல்லை. 2 கடை ஏறி இறங்கணும். இது இல்லை, கடை இல்லை. ஒரு கடையில் நம்ம கேட்டால் ஆணி காலியாக. அதனால் திரும்பி வந்துட்டோம். நாளைக்கு ஆணி வாங்கி ஃபுல்லாக அடிச்சுக்கிடுவோம். இன்றைக்கி இது மாதிரி இந்த பெட்டி கட் பண்ணி ஃபுல்லாக அடித்து வச்சுருவோம். அதான் இன்றைக்கி உள்ள டாஸ்க்கு, டக்குன்னு முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி இந்த பெட்டியை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் காமிக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கேஜ் ஃபுல் அகலம் நீளம் நம்ம 1.5 அடி கொடுத்துச்சு. ஒயர் 1.10, அகலம் 2 அடி கொடுக்கணும். ஆனால் இப்போ 14 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் நம்ம அது மட்டும் நாளைக்கு அடிக்கணும். அகலம் மட்டும் நாளைக்கு அடிக்கணும். நீளமும் ஒயர்த்தையும் சரி பண்ணியாச்சு. அகலம் மட்டும் தானே சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் ஈஸியாக சரி பண்ணிடலாம். நான் ஆனால் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு புறா விட்டு காமிக்கேன். பிடிச்சி வச்சுருக்கேன், நம்ம விட்டு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் விட போகிறது நம்மளோட ஒயிட் அண்ட் பிளாக். நம்ம வீட்டில் ஓனாக பிறந்த நம்ம ஓன் சீல் போட்டிருக்க நம்மளோட அடிப்ளஸ் டைமிங்கோட பட்டா தான் இது. இப்போ அடல்ட் ஆகிட்டு இனிமேல் பட்டான்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, கரெக்டாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதுலேயே ப்ரீடாக இருக்கிறதுக்குமே இடம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு புறா தான் இந்த கட்டைக்கு நேராக தான் இருக்கேன். வேறதுக்கு மேலே ஒரு கட்டை இருக்கு, அதுக்கு மேலே தான். இதுக்கு மேலே ஒரு புறா ஏறுனா அது வேறையே நிற்கலாம். அதனால் இந்த 1.10 ஹைட் கொடுத்துருக்கு. கரெக்டாக இருக்கும் இது. இதில் 2 புறா நிற்கிறதுக்கு கேப் இருக்குது. இது கொஞ்சம் ஓரம் தள்ளி நின்றுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு புறா, இந்த இடத்துல ஒரு புறா அழகாக நிற்கலாம். இதில் ஒரு பவுல் வச்சுருவேன். 2 அடி அகலாம் போது முன்னால் ஒரு புறா, அது நிற்கிற இடத்துல ஒரு புறா, இந்த சைடில் பவுல் வச்சுருவேன். கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் இற வச்சிடலாம். பக்காவாக நிற்கும் புறா, பிரச்சனையே கிடையாது. அதனால் இது கரெக்டாக இருக்கும். இதில் கம்பியில் ஒரு டோர் போட்டு வேண்டி தான். இவங்க பார்க்குற மாதிரி வலையில் ஒரு டோர் போட்டு விட்டுற வேண்டி தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடியா நம்ம ஃபுல் கேஜ் முடிச்சதுக்கமாக காமிச்சிடும். இன்னும் பக்காவாக இருக்கும். பட்டாயை கலப்போம். நான் ஃபுல் கேஜ் அடித்து முடித்து உள்ளே வச்சு ஒரு ப்ரீடிங் பேர் போட்டதுக்கமாக உங்களுக்கு எல்லா வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதுவுமே அப்டேட் பண்ணுறேன். அப்போது ஃபுல் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறத பார்த்தா இதேமாதிரி அடிப்போமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.